பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். சமூக அபிவிருத்தி மற்றும் அரசியல் கலாச்சாரம் ஆகிய 3 தூண்களும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நிதி அமைச்சில் திரைசேரி அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். சீனா, கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பல காலகட்டங்களில் பொதுமக்களுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் பலனாகவே பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஒரு நாட்டை அபிவிருத்தியை நோக்கி அழைத்துச் செல்வதில் தனிநபர்கள் என்ற ரீதியில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரம் இலக்குகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அரசியல் அதிகாரம் என்ற வகையில் அதிகாரிகள் மீது தனது கருத்தை மாத்திரம் திணிக்கப் போவதில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிபுணத்துவ அறிவு கொண்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல் அதிகாரம் கொண்டவர்களுக்கிடையே இடம்பெறும் முறையான கலந்துரையாடல்கள் மூலம் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதுடன் அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் குறித்த நிறுவனங்களில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி திரைசேரி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார்.